வாழ்விற்கு சுவையா அல்லது சுமையா என்று பேச இந்த ஆறு நபரும் உங்கள் முன்னே வந்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் பொதுவாக மனுஷங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா உணவு, உடல், இருப்பிடம் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வர்றது எது? நமக்கு எல்லாத்துக்குமே ஃபுட்டு இல்லைங்களா? அந்த உணவுல துரித உணவு, அதாவது இந்த காலகட்டத்துல அதிகமா ஆக்கிரமிச்சுட்டு வர துரித உணவு நல்லதுதான் அப்படின்னு பேசுறதுக்கு மூவரும், இல்ல அந்த துரித உணவுனால நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது அப்படின்றத பேசுறதுக்கு மூவரும் உங்கள் முன் வந்துள்ளனர். முதலாவதாக துரித உணவு தான் சிறந்தது என்று பேச ஹரிணி அவர்கள் உங்கள் முன்னே வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல மிக்க நேரம் இல்ல, சிக்க நேரம் இல்ல, ஏன் ஒருவரோடு ஒருவர் பேச கூட நேரம் இல்ல. அது என்னமோ உண்மைதாமா. பிஸியோ பிஸி. காலையில மனுஷன் அவசர அவசரமா கிளம்புறதுல எங்க துரித உணவை தானே உதவி நடுவேன். துரித உணவு எடுத்து சொல்ல வரணும் உதவுது. சுட சுட ஃப்ரைட் ரைஸ் வித் டொமேட்டோ கெச்சப், நூடுல்ஸ், பரோட்டா. பரோட்டாவில் நான் எத்தனை வகை யாருக்காவது தெரியுமா? பரோட்டாவில் எத்தனை வகை இருக்கு? எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா? நீ பேசு. பரோட்டா, சால்னா, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, வீச் பரோட்டா, பீட்சா, பர்கர், நான், சமோசா, எத்தனை போது நாவில் இருக்கிறது அல்லவா? இயற்கை உணவுல சுவை இருக்கலாம், ஆனா எங்க துரித உணவுல தான் ஒரு சுவையும் இருக்கும். 8 ஊர் எச்சலூர் லிஸ்டே இருக்கு கைத்தில, எங்க ருசியை அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. கம 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 சமையல், வெட்டு வெட்டு கட்டி கட்டி இது நம்ம படையல். எனவே நாக்கு செய்ய திறந்தேன் துரிதானம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. நீ சொன்ன ஸ்டைல பார்த்தாலே நாக்கு ஊறுதுப்பா. அடுத்ததாக உங்கள் இயற்கை உணவு தான் சிறந்தது என்று அணியிலிருந்து பேச உங்கள் முன்னே ஐலின் ஜெசிகா வருகிறார். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். எதிரணியர் பேசினால் துரித உணவு சுவையோ சுவையனை ஏன் இருக்காது? ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாம் வாழ்றதுக்காக சாப்பிடல, சாப்பிடறதுக்காகவே வாழ்றாங்க போல நடுவரேன். ஒன்றும் இல்லை, பழைய சோறு, பச்சை மிளகா, கூட்ட வெங்காயத்தை கரைச்சி சாப்பிட்டா அதுல வர சுவை இருக்கே, அது உங்க ஜங்க் ஃபுட்ல இருக்கா? சொல்லுங்க. முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு ஆரோக்கியமானதுன்னு பார்க்க வேணாமா? அதை விட்டுட்டு பீஸா, பர்கர், நூடுல்ஸ்ன்னு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றவங்கள பார்த்தா காரமாடு பசுமாடு வைக்கோல் போற சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை விடுங்க. நூடுல்ஸ்ல கலர்ஸ் வர காரணம்னு இரும்பு சட்டியில நூடுல்ஸ் போட்டு அதுல கலர்சாய பொடி போட்டு மிளகா பொடி, மல்லி பொடி, இன்னும் கொஞ்சம் கலர் பொடியை போட்டு குக்கிங் மாஸ்டர் டென்னிஸ் பேட்ல பந்து தட்டுற மாதிரி ஃபுட்ல பந்து விளையாடுறாரு. அது சுட சுட கட்டல தரப்போ நம்ம ஆளு எப்படி சாப்பிடுறான்? லபக் லபக்குன்னு அது சூடா இருக்குன்னு தெரியும் சாப்பிடுறாரு. அதை ஊதி ஊதி வேகமா வேண்ட தர சொல்லுது. ஏன்னு கேட்டா அது ஃபாஸ்ட் ஃபுட் ஆகல, ஃபர்ஸ்ட் அது முழுசா வேண்ட ஃபுட்டா. என்னைக்கு நம்ம கேப்பங்குள்ள சாப்பிடுற கேவலமாவும் கேஎஃப்சில போய் சாப்பிடுற பெருமையாவும் நினைச்சோமோ அன்னைக்கே நம்ம நடு வீட்டுல பாதி வரை வந்து உட்கார்ந்துச்சு. ஆக இயற்கை உணவே சிறந்தது. துரித உணவு ஆபத்தான என்று சொல்லி என்னுடைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வயிற்றுக்கு நல்லதுன்னு பார்த்தா வாய்க்கு டேஸ்டா இருக்குது இல்ல, வாய்க்கு டேஸ்டா இருக்குன்னு பார்த்தா வயிற்றுக்கு சேர்றது இல்ல. அடுத்ததாக துரித உணவு அணியிலிருந்து ருத்தேஷ் உங்கள் முன்னே வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு எங்க துரித உணவை பத்தி என்ன தெரியும்? எங்க துரித உணவோட அருமை பெருமை உங்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு உணவை நம்ம சாப்பிட்றது எதுக்கு? ரசிச்சு ருசிச்சு சாப்பிட தானே. அந்த சுவையை எங்க துரித உணவை தானே கொடுக்குது. சரி, நூடுல்ஸை பத்தி பார்க்கலாம். நூடுல்ஸ் செய்யும் போது இரும்பு சட்டி, கரண்டி நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பேசிட்டாமா? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்போ நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே பஞ்சா பறந்து போயிடும். சரி, இதெல்லாம் விடுங்க. மழை காலத்துல காளான் கடை பக்கத்துல போனோம்னா சுட சுட வெரைட்டியா காளான் இருக்கும். அதுலயே முட்டை காளான், பெப்பர் காளான், பேல்புரி, பானிபுரி சூட தட்டுல வாங்கி பானிபுரிய கொஞ்சமா உடச்சி விட்டு சாப்பிட்டோம்னா அடடா என்ன சுவை என்ன சுவை. இப்படிதான் நம்ம ஒரு உணவை நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சுதான் மனம் உலகம் முழுவதும் பறந்தது. ஆக மகிழும் ருசியும் தருவது எங்க துரித உணவு என்று கூறுகிறேன். இதோடு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ட்ரெஸ் போகணும்னா சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டா சரியாயிடுமா? ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுமோ? என்னதான் ஒரு பக்கமா மனசு அவங்க பக்கம் சாஞ்சாலும் இயற்கை உணவு
சிறந்ததுன்னு உங்கள் முன்னே பேச அடுத்ததாக ஹர்ஷித் வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். சமையல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ வீட்டுல சமைக்கிற சமையல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அழகு இருக்கும், அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும். நல்லா சொல்லுங்கம்மா. இதெல்லாம் உங்க துரித உணவில் இருக்கா? சூடா இட்லியோட கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா அட அட எப்படி இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல இட்லியோட டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. ஈஸி ரெடிமேட்மா. நான் உனக்கு கேக்குறேன், பழைய சோறு சாப்பிட்டு வாழ்றவங்க கிட்ட ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கா? அமெரிக்கால ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுது உலகின் சிறந்த உணவு பழைய சோறு. ஆனா இந்த காலகட்டத்துல அமெரிக்கா யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பேரன் அவங்க பாட்டி கிட்ட கேக்குறான். அமெரிக்கா யூனிவர்சிட்டியில படிக்கிற பேரன் பாட்டி கிட்ட கேக்குறாரு. வாட்ஸ்அப்ல ஹவு டு ப்ரிப்பேர் த பழைய சோறு, ஷேர் த ரெசிபி அண்ட் கண்டென்ட். பாட்டியோட ரிப்ளை என்னவா இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் யூ மேக் த ரைஸ் and after finishing you put some boiled or normal water and crash the rice. 12 hours later you get one palai sadam tannir. This is having high protein. அட இந்த ப்ரிப்பரேஷன் இப்படி முடிக்கிறாங்க. என்னத்த சொல்ல, இந்த காலகட்டத்து பசங்க கிட்ட சுண்டல் பயிறு வகைகள் என்னன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஸ்விக்கில ஆர்டர் பண்ற பீஸா பர்கர் தான் தெரியுது. இப்பெல்லாம் ஒரு உணவுப் பொருட்களை டப்பால அடைச்சு வச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் போட்டு சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. அப்புறம் பேக்கெட்னு பேக்கெட்ல இருக்கிற உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம பேக்கெட்ல இருக்கிற காசு தான் காலியாகுது. என்னமோ உண்மைதாமா. ஆக இயற்கை உணவே உடலுக்கு உகந்தது, உயர்ந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜங்க் ஃபுட் உடல்நலத்தை கெடுக்கிறதும் இல்லாம நம்ம பாக்கெட்ல இருக்க காசை கூட காலி பண்ணிட்டாங்கல்ல. அடுத்ததாக துரித உணவு தான் சிறந்தது என்று பேச கீர்த்திவாசன் உங்கள் முன்னே வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை உணவு என்னங்க இது? பழைய சோறு, இட்லி, சட்னிட்டு எங்க துரித உணவை சாப்பிட்டு பாருங்க, நீங்க சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியப்பு. அதுலேயும் ஜங்க் ஃபுட் கூட சைட் ட்ரிங்க்ஸ், ஃபேண்டா, மாசா, கோகோகோலா, பெப்சி, சாப்பிடுறதே தப்பு. இதுல சைட் ட்ரிங்க்ஸ் வேற. செவன் அப், ஸ்ப்ரைட் போன்ற குளிர்பானங்கள் குடிக்கும் போது வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சே. பாட்டு வேறையாமா? ஃபேண்டா குடிக்கும் போது ஃபேண்டசி வேர்ல்டுக்கே போன மாதிரி இருக்கும். மாசா குடிக்கும் போது சும்மா மஜாவா இருக்கும். கோகோகோலா குடிக்கும் போது சும்மா குளுகுலுன்னு இருக்கும். செவன் அப் குடிக்கும் போது செவன் அப் மேல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். கடைசியா நம்ம ஸ்ப்ரைட் குடிக்கும் போது நம்ம ஸ்பிரிட்ல வர சந்தோஷம் இருக்கே, அட அட சொல்லியா தெரியணும். அதுலயும் பரோட்டா சாப்பிட்ற ஸ்டைலே தனி சுவை. பரோட்டாவை உதிரியா பிச்சு போட்டு சால்னா எடுத்து ஊத்தி சாப்பிட்றப்ப அட அட. அதுலயும் முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா போடுறப்ப வர சத்தம் இருக்கே, அப்படிப்பட்ட இசையோட கலந்த துரித உணவோட சுவை எதிரடைகளுக்கு தெரியல போல. ஒரு ருசி இல்ல, ரசனை இல்ல, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு. சீட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா எங்க துரித உணவோட சுவை எப்படி இருக்குன்னு நாங்க காட்டுறோம். நீங்களே ஆஹான்னு ருசிச்சு சாப்பிடுவீங்க. நடுவரே, உங்களுக்கும் ஒரு தனி பாசம் இருக்கு, பார்த்து முடிவு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். என்ன ரைட் தான். நம்ம கவலையும் அந்த ஸ்ப்ரைட் குடிக்கிறப்போ நம்ம ஸ்பிரிட்டுக்கு வர ஹாப்பினஸ் இருக்கே, ரசனை இல்லை, ஒரு ரசனமா. அவங்கள கூப்பிடுறதுலாம் இருக்கட்டும், அதையாம என்னையும் சேர்த்து கூப்பிடுங்க. அடுத்ததாக இயற்கை உணவு தான் சிறந்தது என்று பேச உங்கள் முன்னே மாணவி வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க துரித உணவு சொல்றீங்கல்ல, அது சுவைதான் அதிகமா இருக்குமே தவிர உடலுக்கு தேவையான ஒரு சத்து இருக்காது. எதிரடியில சொன்னாங்க துரித உணவு சாப்பிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு. ஆனா துரித உணவு சாப்பிட்டே இருந்தா சொர்க்கத்துக்கு பாருங்க டிக்கெட்டை வாங்கிட வேண்டியதுதான். இயற்கை உணவு என்பது அமைந்திருப்பது. இந்த வேடிக்கை என்னவென்றால் நம்மிடம் இருக்கும் அமைத்தும் பழக்கம் வெள்ளைக்காரனிடம் போய்விட்டது. அவர்களிடமிருந்து துரிதமுறை உணவு என்று நம்மை ஆக்கிரமித்து விட்டது. கல்யாண சமையல் சாதம், கைகளில் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு, வெகு பொருந்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு. ஜோரான தேனி நட்டு, சுவையான சீனி புட்டு, ஏராளமான
இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் கைகறிகள பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இப்படி நமது பாரம்பரியமே உணவை மருந்தாக கொண்டது. ஆனால் தற்போது மருந்தே உணவாக உள்ளது. கேழ்வரகு கம்மங்கூழ் சாமை வரகு கொள்ளு போன்றவை சர்க்கரை நோயை விரட்டி அடித்தன. கெட்ட கொழுப்பு சத்துடன் உடலில் குடியேறாமல் பறந்து கொண்டன. வயிற்றில் புழு எடுத்து ஆளானத்தி கீரை, உடலில் சூடு அதிகமானால் வெந்தயக்கீரை, பித்தம் அதிகமானால் இஞ்சி சாறு, இருமலசு துளசி, ஞாபகம் மறதிக்கு வல்லாரை கீரை சாப்பிட்டோம். ஆனால் இப்பொழுதோ இவையெல்லாம் காணாமல் போய்விட்டன. இவை இருந்த இடத்தில் இப்பொழுது ஆங்கில மருந்துகளை குடியேறிவிட்டன. அன்றட புதிய காய்கறி கீரைகள் வாங்கி வந்து உண்பது குறைந்து பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவு வகைகளை உண்கிறோம். வருகிற காலங்களில் துரித உணவை தவிர்த்து இயற்கை உணவை உண்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பேசிய இரு அணியரும் அழகாக அவர்களது விவாதங்களை எடுத்து வைத்தனர். இறுதியாக தீர்ப்பு என்னவென்றால் துரித உணவு அப்படின்னா ஜங்க் ஃபுட் இல்லைங்களா, அதாவது இயற்கை உணவுல இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஊட்டச்சத்துக்களும் அறவே இல்லாத உணவு தான் துரித உணவு. அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். முதல்ல ஒரு வெயில ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்தாவே நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பச்சை தண்ணி கிடைச்சா போதும் இல்லைங்களா, இல்ல இருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள், அதாவது பழைய சாப்பாடு இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றி கரைச்சி குடிச்சாவே அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நடந்து போறப்பவே போற வழியில ஒரு ஃபேண்டா இல்லைன்னா போவேண்டோம் அதை வாங்கி நம்ம வீட்டுக்கு போய் குடிக்கிற நடந்துட்டு தான் இருக்கும். இன்னொன்னு ஃபுட் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாம் வீட்டுக்கு போன எப்பவுமே சாப்பாடு அரிசி சாப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்போலாம் போற வழியிலேயே பிள்ளைங்களுக்கு 2 minutes நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு தான் போறோம். கையோட போயிட்டு சீக்கிரமா அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டாச்சு. பாரதியார் சொன்னாரு, தனி மனிதனுக்கு ஒரு உணவில்லை இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு. ஆனா இந்த நாகரிகத்தின் போதான மோகம் இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தை தான் மாத்திக்கிட்டு இருக்கு, நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாம தான் இருக்கு. முதல்ல கண்ணு வந்து உணவுப் பொருட்களை பார்த்து ரசிக்குது, நாக்கு வந்து அது அருமையா இருக்குன்னு நாக்கு வந்து அதை சாப்பிடுது. ஆனா அடுத்த நாள் காலையில அவதிப்படுறது என்னமோ நம்மளோட உடல். ஆக துரித உணவு எக்காலத்திலும் நமக்கு தீமையே தருகிறது. ஆகவே துரித உணவை அளவோடு சாப்பிட்டு இயற்கை உணவுகளை அதிகமாக உண்டு நல்ல ஒரு உடல்நலத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.